மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஷேக் உர்வா இக்ரிமா சபரி, அதாவது மூத்த ஹத்தீபாக செயல்பட்ட இக்ரிமா சபரி ஹஃபிதுல்லாஹ் அவருடைய புதல்வர் உர்வா அவருடைய கன்னி ஹுத்பா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீபா நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தந்தையை துயர்ந்து. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சரிதை நம்முடைய வாழ்க்கையின் அழகிய வாழ்க்கை நெறி, நபியுடைய வாழ்க்கை முறை நமக்கான ஒரு வாழ்க்கை நெறி என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வை பயந்து மறுமையினாலே பயந்து அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இந்த ஆயத்தை ஹஸாப் 21வது வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய நியாமத் அல்லாஹ் அடியாளுக்கு செய்து நபியவர்கள் அனுப்பியது, நிரந்தரமான தூதுத்துவத்தை கொடுத்து எல்லா காலத்துக்கு பொருத்தமானதை கொடுத்து அனுப்பினார். அதன் மூலம் எல்லா வாழ்க்கையுடைய துறைகள் உள்ளடக்கிய ஒரு தூதுத்துவம், எல்லா விதமான வாழ்க்கை கலாச்சாரங்கள் நகரங்கள் உள்ளடக்கிய சீரமைத்த பரிபூர்ணப்படுத்திய சம்பூர்ணமான ஒரு கலாச்சாரத்தை கொடுத்து அனுப்பினார். முழு உலகத்தையும் பல்லாண்டு காலமாக அது ஆழ்ந்து வருகிறது, அது மேலோங்கி வருகிறது. அது உண்மையிலே நீதி நேர்மை உண்மை நாணயம் நம்பிக்கை நாணயத்தை மையமைத்து மனித நேயத்தை மையமைத்து அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம். ஈமான்தார்களே, எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்வுக்காக உண்மையிலே நீதி நேர்மையாக சாட்சி சொல்லக்கூடியவர்கள், நீதி நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒரு கூட்டத்தாருடைய பகைமை எதிர்ப்பு, அவர்களுக்கு எதிராக நீங்கள் அநீதியாக நடக்க தூண்டிவிட வேண்டாம். எனவே நீதியாக நடங்கள், அது தக்வாவுக்கும் மிக நெருக்கம். அதாவது உங்களுடைய பகைவர்களோடு கூட நீங்கள் அநீதியாக எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆயத்தை ஓதி அதுக்கு சான்றாக முன்வைத்துவிட்டு மாயிதா 8வது வசனம். எனவே நீதி நேர்மை தங்களுக்கு மாறுபாடான எதிரிகளோடு கூட நடந்து கொள்வது தக்வாவை சேர்ந்தது. எனவே பொதுவாக நீதி உண்மையிலே உயர்மான பெருமதியான பண்பாடு, நல்ல குணம், அது எப்பொழுதுமே உண்மையான உள்ளம் சார்ந்த போதுமென்ற திருப்திகரமான மனதை மையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நடிப்பல்ல, வெளிப்பகட்டல்ல, எப்பொழுதுமே 2 அளவுகோள்களோடு அளவிடக்கூடியதல்ல. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறல்ல, எல்லா இடத்திலும் நீதி தான், நேர்மை தான், நியாயம் தான். எப்பொழுதுமே எடுத்துக்கேட்டவர் பக்கசார்பாக நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. முஸ்லீம்களை பொதுவாக இஸ்லாமிய பிரச்சாரம், தூதுத்துவம், அழைப்பு எப்படியான நேரத்தில் ஜாஹிலியா காலம், மௌட்டிக காலம், இருள் சூழ்ந்த காலம், எல்லா மனித பண்பாடுகளும் வீழ்ச்சி அடைந்த பலகீனமான கேவலமான காலத்தில் வந்தது. அதில் அப்படியான காலத்தில் வந்து புதிய ஒரு வாழ்க்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் உருவாக்கிய வாழ்க்கை பண்புடைய இஸ்லாமிய விழுமியங்களை செயல் ரீதியாக எப்படி வாழ்க்கை முறையிலே செயல்படுத்தத்தக்க முறையில் அமைத்து கொடுத்தது, எப்பொழுதுமே ஒரு சிறந்த செயல் ரீதியான முன்மாதிரியாக அமைத்து கொடுத்தது. ஆயிஷாலே தான் இந்த அளவு சொல்கிறார்கள், இவருடைய வாழ்க்கை அவருடைய முழு பண்பாடு குணங்களை சொல்லும் பொழுது முழு பண்பாடு குணங்கள் எல்லாமே குர்ஆனாக இருந்தது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சரிதைகளை யார் வாசிப்பாரோ படிப்பாரோ அவர் உண்மையிலே பல நல்ல குணங்களை உள்ளடக்கியதாக பெற்றுக்கொள்வார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவுள்ளவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களோடு மிகவும் அழகான முறையில் அந்த தாவத் பணியை முன்வைக்கக்கூடிய இருந்தார்கள். பொறுப்புகளில் பங்கு கொண்டார்கள். எல்லா விஷயங்களிலும் சஹாபாக்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். வித்தியாசமாக விளங்கவில்லை, சரிசமமாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் செயல்பட்டார்கள். பதிரிலே பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்பை நேராக்குகின்ற பொழுது அவர் நேராகி கொண்டு சவாத் இப்னு கஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சஃப்பை நேராக்கும் பொழுது அவருடைய வயிற்றில் கொஞ்சம் ஈட்டி அந்த அம்பு குத்திப்பட்டு விட்டது. உடனே சவாத் நேராக எடுங்கன்னு சொன்னார்கள். யார் சொன்னால் எனக்கு நோவித்து விட்டுருக்கேன், அம்பால் குத்தி ஈட்டியால் குத்தி நோவித்து விட்டுருக்கேன்னு சொன்னார். நபிஸல்லாஹு நீதி நேர்மை கொடுத்தது அந்த அனுப்பப்பட்ட சொன்னார், எனக்கு பழி வாங்கப்பா, நீ உன்னை நோவித்து என்னை நோவி, அந்த இடத்துல என்னோட வயிற்றில் குத்து, தெரியாமல் நடந்து விட்டது. பின்னாகும் பொழுது பின்னை போக சொல்லும் பொழுது சீராக்கு சொல்லும் பொழுது சஃபை உடனே வயிற்றை திறந்து கொடுத்தார்கள். அந்த இடத்துல என்ன நீங்கள் பழி வாங்குங்கள். அவர் சொன்னார், சவாதல்லையா சொன்னார், நான் உடனே பாய்ந்து கட்டி அணைத்து வயிற்றை முத்தமிட்டேன். உடனே கேட்டால், ஏனப்பா நீ இப்படி ஒரு தந்திரத்தை உபாயத்தை கையாண்டார்கள். முத்தமிடுவதற்கு ஒரு வழியை தேடினார்கள். அதுக்கு யார் சொல்ல நான் பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் என்னை நோவித்து விட்டேன் என்று சொல்லி வயிற்று துறக்க வைத்து வயிற்றை முத்தமிட்டார்கள். இதை தூண்டிய காரணம் என்ன என்று கேட்டார்கள். யார் சொல்லலாம், நான் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும், போர்க்களத்தில் இருக்கிறேன், சிலவே நான் ஷஹீதாகலாமே, இந்த கட்டத்தில் இறுதியாக நான் என்னுடைய என்னுடைய உடம்பு தோல் பட்டது உங்களுடைய உடம்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன், அதை வைத்து முத்தமிட்டேன். அதுக்குத்தான் இப்படியான நுட்பத்தை கையாண்டார்கள். உண்மையிலே பணிவை காட்டக்கூடிய ஏராளமான ஒரு சம்பவங்களில் இதுவும் ஒன்று உன்னதமான சம்பவம். அதே மட்டும் சொன்னார்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஈமான், அந்த ஈமான் பரிபூர்ணமடைவது நபியவர்களுடைய நேசம் இருந்தால்தான். உங்களுடைய ஒருவர் யாரும் ஈமான் கொள்ள முடியாது, பூர்த்தியான மூமினாக முடியாது. அவருடைய பெற்றோரை விட, தந்தையை விட, பிள்ளைகளை விட, மனிதர்கள் அனைவரை விட நான் அவருக்கு ஒப்புக்குரியவராக மாறும் வரை. நபியுடைய அன்பு நமக்கு ஈமானுடைய அடையாளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியான தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். இப்போ இஸ்லாத்துடைய நேர்மையை நிலைநாட்டினார்கள், ஒவ்வொரு உரிமையை கொடுத்தார்கள். அதே போன்று பாருங்கள், சில வேளை தண்டனைகள் குற்றங்கள் தண்டனைகள் வழங்கப்படுகின்ற
ஹத்துகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது யாராவது சிபாரிசு செய்ய வந்தால் பக்க சார்பாக பேச வந்தால் விட மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கண்ணியமான பெண் திருடி விட்டால், கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண், அதில் சிபார் செய்வார் உசாமா அலிதான் அனுப்பினார்கள். உசாமா அலிதான் சிபார் செய்தார்கள், கண்டித்தார்கள். அல்லாவுடைய தண்டனைகள், அல்லாஹ் நியமித்த தண்டனை ஹத்திலே ஷபாத் செய்ய சிபார் செய்ய வருகிறாயா? மக்களே பாருங்கள், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அழித்த ஒரு செயல் என்ன தெரியுமா? அவர்களிலே சங்கையான கண்ணியமான ஒருவர் திருடினால் விட்டு விடுவார்கள், தண்டனை கொடுக்க மாட்டார்கள். யாரோ பலகீனர் திருடினால் அவர் மீது ஹத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வே சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள், ஃபாத்திமா பின்த் முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டால் நான் அவருடைய கையை வெட்டுவேன், அந்த அளவு நீதியை நிலைநாட்டுவேன். அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சோதனைகளை பொறுமையப்படுத்தி கொடுத்தார்கள், தீனிலே நிலையாக இருப்பதை சிறப்புப்படுத்தி கொடுத்தார்கள். எல்லா பல்வேறுபட்ட சோதனை கஷ்டங்களிலே பொறுமையாக அதை முகம் கொடுத்தார்கள், எதிர்கொண்டார்கள். அது உண்மையிலே அது மக்காவுடைய வாழ்க்கை முழுக்க சோதனை நிறைந்தது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் பரிசாக கொடுத்தான் இஸ்ரா மிஅராஜுடைய அந்த பயணத்தை. அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான், மஸ்ஜிதுல் அக்ஸா தொழும் பாக்கியத்தை கொடுத்தான். நபிமார்களுக்கு இமாமத் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவில் சொல்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா அந்த இமாமத் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான். உண்மையிலே அது மிஅராஜுடைய பயணம் ஒரு கண்ணியமான, இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு பயணமாக இருக்கிறது. கஷ்டங்கள் துன்பங்கள் முன்வைக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு வந்து அவர்கள் இன்னும் அவர்களுக்கு ஈமானிய உள்ளத்துக்கு அது ஒரு ஊட்டச்சத்தாகத்தான் அந்த சோதனைகள் அமைந்தன. எப்பொழுது அவருடைய பண்பாடுகள் உயர்ந்தன, அவருடைய மனம் பரிசுத்தமடைந்தன, இன்னும் அவர்கள் தான் நெருங்கினார்கள். சஹாபாக்கள் எப்பொழுதுமே சில வருடங்களுக்கு பின்னால் பாருங்கள், சில வருடங்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் மக்கா வெற்றி கொண்ட மேல் மக்காவை ஆழ்ந்தடைந்தார்கள். விரட்டப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், தாக்கப்பட்டவர்கள், சொத்துக்களை பறிக்கப்பட்ட அதே ஊருக்கு கண்ணியமாக வெற்றி வீரர்களாக வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் நினைத்தார்கள் பழிவாங்கப்படும் என்ற மன்னித்தார்கள், விட்டுக் கொடுத்தார்கள், மிக காருண்யம் நடந்து கொண்டார்கள். இன்று மர்ஹமா, மன்னிப்பு நாள், பாசம் காட்டும் நாள், கருணை காட்டும் நாள் என்று சொன்னார்கள். எனவே கேட்டார்கள், கூப்பிட்டு எல்லோரையும், நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களோடு மக்காவாசிகளை வெற்றி தலைவராக வந்து நல்லது செய்வீர்கள் நினைக்கிறோம். நீங்கள் நல்ல கண்ணியமான சகோதரர், ஒரு கண்ணியமான சகோதரருடைய மகன், எனவே நீங்கள் நல்லது தான் செய்வீர்கள். சொன்னால் உடனே நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் எல்லோருமே, உங்களுக்கு எல்லோருக்கும் விடுதலை, உங்களை யாரையும் கைது செய்ய மாட்டேன், குற்றம் பிடிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக வணக்கசாலிகளுக்கு சிறந்த முன்மாதிரி, எப்பொழுதுமே வணக்கத்தில் மும்முரமாக ஈடுபடுவார்கள், வணக்கத்தின் பக்கம் வழிகாட்டினார்கள். ஒரு நாள் சில 3 சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், நபியோட மனைவி ஆயிஷாவோட எப்படி நபியோட வீட்டு அமல்கள் இருக்கும், அழகான முறையில் வீட்டுடைய இபாதத்தை இரவு வணக்கத்தை வர்ணித்தார்கள். குறைவாக பார்த்தார்கள். நபியோட அந்தஸ்துக்கு அது போதும், நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று ஒருவர் சொன்னார். நான் இரவு பூராக நான் நின்று வணங்குவேன், தூங்கவே மாட்டேன். இன்னொரு சொன்னால் காலம் பூரா டெய்லி நோம்பு பிடிப்பேன், நோம்பை விட மாட்டேன், சுன்னத்தான் நோம்புகள். இன்னொரு சொன்னால் நான் திருமணமே முடிக்க மாட்டேன், பெண்களின் பக்கமே போக மாட்டேன், பெருமைச்சாரியாக வாழ்வேன். மாம்சம் கேள்விப்பட்டது, அவர்களை சந்தித்தார்கள், கேட்டார்கள், நீங்கள் எப்படி சொன்னீர்கள்? அப்படியோ இல்லை, நான் உங்களை விட அல்லாஹ் அஞ்சக்கூடியவன், தக்குவாதாரி, என்னால் நான் நோம்பும் பிடிக்கிறேன், சுன்னத்தான் நோம்பு பிடிக்கிறேன், நோம்பு இல்லாமலும் இருக்கிறேன், இரவில் நின்று வணங்கவும் செய்கிறேன், சில டைமில் தஹஜ்ஜுத் வலிமையாக சொல்வார்கள், இரவு பூராக நின்று வணங்குவது இடைக்கிடையே தான். இரவிலே வணங்கவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், ஒரு பகுதி உறங்குகிறேன், உறங்கி எழும்பித்தான் தொழுகிறேன். முழு இரவும் நாளாந்தம் நான் நின்று வணங்குவது என்னுடைய வழிமுறை நடைமுறை அல்ல. நான் பல பெண்களை திருமணம் முடித்து வாழ்கிறேன். எனவே என்னுடைய வழிமுறையை விட்டு யார் வெறுத்து ஒதுங்கி நடப்பாரோ என்னை சேர்ந்தவர் அல்ல. அதனால் இபாதத்திலே கொஞ்சம் அளவு கடந்து போகும் பொழுதும் மக்களை நியூட்ரலாக்கினார்கள், பேலன்ஸ் பண்ணினார்கள். எனவே இப்படியான இபாதத்துக்குரிய விளக்கமாக கேட்கப்பட்டது, கால் வடிக்க தொழுதார்கள், நின்று வணங்கினார்கள். கேட்கப்பட்டது, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? நான் அல்லாஹ்வுக்கு, என்னுடைய அடியானுக்கு, என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் கொடையாளியாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் அறிகிறார்கள், நபியோர் மிகப்பெரிய கொடையாளி, ஆகப்பெரிய கொடை தன்மை வெளியாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கின்ற ரமதானிலே ஜிப்ரீல் சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் சந்திப்பார்கள், குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட மிக பெரும் நல்லுபகாரம் வழங்குகின்ற கொடையாளியாக இருந்தார். காற்று எல்லோருக்கும் படும், எல்லோருக்குமே காற்று போய் படுவது, எல்லோருக்கும் பரவலான கொடை வழங்கக்கூடிய இருந்தார்கள். அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே உண்மையான சரியான உளப்பரிசுத்தத்தை வழிகாட்டினார்கள். ஒரு அடியான் எப்பொழுதுமே பரிசுத்தமாக, தூய்மை, முகஸ்துதி இல்லாமல், பெருமை இல்லாமல், சுய கௌரவத்தை எதிர்பார்க்காமல், தற்பெருமை இல்லாமல் வணங்க வேண்டும். எப்பொழுதுமே இஹ்லாஸோடு மானக்கடை விடயங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதை வழிகாட்டினார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ்விடத்திலே நம்மிடத்திலே எப்படி அல்லாஹ் கட்டாயம் நியாமத்துகள், அதாவது இபாதத்தில் நிறைவேற்றும் பொழுது எப்பொழுது அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பில் நடக்க வேண்டும், அந்த அமைய வேண்டும் என்பதையும் மிக கரிசனையோடு வழிகாட்டுகிறார்கள். எப்படி ஏமாற்றங்கள், இபாதத்தை கொண்டு ஏமாந்து விடக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அச்சத்தோடு செய்ய வேண்டும். அதே போன்று பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து வந்த சமயம் தாயிஃபில் அடித்தார்கள், ஏசினார்கள், நிந்தித்தார்கள்.
தன்னுடைய பலகீனத்தை தான் முன்வைத்தார்கள். என்னுடைய பலகீனத்தை முன்வைக்கிறேன், என்னுடைய சக்தி குறைபாடு, என்னுடைய தந்துருஃபா குறைபாடு, ஹிக்மத் குறைபாடு, நான் மக்கள் மத்தியில் அற்பமாக விளங்குகிறேன். அல்ஹம்துர் ராஹிமீனே, நீ பலகீனர்களுடைய ரப்பு, என்னுடைய ரப்பு, யாரும் பக்கம் என்னை சாட்டுகிறாய், என்னை கடிந்து கொள்ளக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு தூரமான அதாவது உறவற்ற தூரத்தில் உள்ளவன் என்னுடைய எந்த நெருக்கமில்லாத நட்பில்லாத ஒருவனின் பக்கமா, ஒரு தொலைவில் உள்ள ஒருவனின் பக்கமா, என்னோட உறவு இல்லாத என்னை நேசிக்காத ஒருவனின் பக்கமா, அல்லது என்னுடைய விடயத்தை நீக்க பொறுப்பு கொடுத்த ஒரு எதிரியின் பக்கமா, என்னோடு நீ கோபம் இல்லை என்றால் இதெல்லாம் நான் கணக்கெடுக்கவும் மாட்டேன். இவர்களை ஏசியது, திட்டியது, என்னை நிந்தித்தது, இதெல்லாம் நீ என்னோடு கோபப்படாவிட்டால் எனக்கு இவர்கள் செய்தது நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எனவே என்னோட தொடர்பட்ட ஒரு தூரமான ஒருவன் பக்கம் என்னை சாட்டுகிறாயா அல்லது எதிரியின் பக்கம் சாட்டுகிறாயா என்று கேட்டார்கள். எனவே பாருங்கள் கண்ணியமானவர்களே, என்றாலும் உன்னுடைய ஆஃபியத், உன்னுடைய விமோசனம், ஆபத்துகள் இப்படி நிலைமையோடு பாதுகாப்பது எனக்கு மிக விசாலமானது. அது எனக்கு தேவை, அதுதான் எனக்காக விசாலமானது, பெரும் பாக்கியம். உன்னுடைய முகத்தின் ஒளியை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன். முழு இருள்களும் ஒளி அடைந்த உன்னுடைய ஒளியை கொண்டு, அதேபோல் முழு உலகமும் சீரமைந்த இம்மை மறுமையுடைய விடயங்கள் சீரமைந்த உன்னுடைய ஒளியை கொண்டு கேட்கிறேன். நீ என் மீது உன்னுடைய கோபத்தை மாத்திரம் இறக்கி விடாதே என்று, நீ கோபத்தை இறக்கி வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று உன்னுடைய அதிருப்தி என் மீது ஏற்பட்டு விடுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். உனக்குத்தான் எல்லா காரியங்களுடைய முடிவும் சொந்தம். நீ திருப்தி அடையும் வரைக்கும் இதை நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே உன்னுடைய திருப்தி அடைவது என்னுடைய இறுதி இலக்கு. உன் மூலம்தான் சகல நன்மையான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும், பாவத்தை தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் உன்னுடைய உதவி மூலம் தான் முடியும் என்று சொல்லி தன்னுடைய பலகீனத்தை முன்வைத்தார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸ், பரிசுத்தமான தன்மை, அல்லாஹ்வுக்காக செயல்படும்போது வருகின்ற கஷ்டங்கள், சோதனைகள், ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் பொறுத்து கொண்டார், இதை வழிகாட்டினார்கள். அதேபோல் உண்மை சாதிக்கலாமே, நம்பிக்கை நாணயம், அம்மானை சுமந்த அம்மானை நிறைவேற்றினார்கள், அம்மானித பொருட்கள் உரியவர்கள் ஒப்படைத்தார்கள், நம்பிக்கை நாணயம் நடந்து கொண்டார்கள், அம்மானியத்தை பேரடைந்தார்கள். எப்பொழுதும் நல்ல சிறந்த சஹாபாக்களுக்கும் இதே தூதை எத்தி வைத்து அவர்களை அப்படி மாற்றினார்கள். எனவே இப்படியான அமானிதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து ஒன்று தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா 3 ஹரம்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்த ஒரு அமானிதம். நாங்கள் கேட்கப்படுவோம், அதை பாதுகாத்தீர்களா, அதை நீங்கள் செழிப்பாக்கினீர்களா, அதன் பக்கம் வந்தீர்களா, பிரயாணம் செய்தீர்களா, இபாதத் செய்தீர்களா. எனவே நாங்கள் முடியுமான அடிக்கடி இங்கே பிரயாணம் செய்ய வேண்டும், வர வேண்டும், சொல்ல வேண்டும், செழிப்பாக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல ஹுத்பாவை இஸ்திக்ஃபார் துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்து ஸலவாத் கூட பின்னால் எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவுடைய எவ்வளோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும், தீனுடைய பணிகளுக்கு மத்தியிலும், வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் குடும்பத்தை மறக்கவில்லை. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், குடும்பத்தை கரிசனையோடு நடத்தினார்கள், பராமரித்தார்கள். உங்களை சிறந்தவனுடைய மனைவிமார்கள், வீட்டார்களை, குடும்பத்தார்களை சிறந்தவன், நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு சிறந்தவன், மனைவிமார்களை சிறந்தவன். ஆயிஷாவிடம் கேட்கப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு வீட்டில் என்ன செய்வார்கள்? அவர்கள் உங்களை போன்று சாதாரணமாக வேலையில் ஈடுபடுவார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுகைக்கு போய்விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செருப்பு பற்றி கிழிந்தால் அதை உடைந்தால் தைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய ஆடையை தைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய வீட்டிலே உங்களில் ஒரு சாதாரணமான மனிதர் என்னென்ன வேலைகள் செய்வாரோ அதெல்லாம் செய்வார்கள். அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மௌத்துக்கு பின்னாலும் தன்னுடைய மனைவியுடைய நன்றி கடனை மறக்கவில்லை. ஏதாவது ஹதீஜாவில் மரணித்த பிறகு அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்வார்கள். ஆயிஷா சொன்னார்கள், உங்களுக்கு சிறந்த மனைவிமார்கள் எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டீர்கள்? இல்லை, நான் அவர்களை மறக்க முடியாது. அவர்களை விட சிறந்தவர்கள் எனக்கு தரவில்லை. அல்லாஹ் என்னை மக்கள் எல்லாம் பொய்ப்பித்த பொழுது, நிராகரித்த பொழுது அவர் என்னை ஈமான் கொண்டார், விசுவாசித்தார், நம்பினார். எல்லோரும் என்னை நிராகரித்த பொழுது அவர் ஈமான் கொண்டார். எல்லோரும் என்னை பொய் என்று சொல்லப்படுது, அவர் தான் என்னை உண்மைப்படுத்தினார். தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய உடல் பொருள் இரண்டாலும் எனக்கு உபகாரம் செய்தார். எனக்கு என்ன அதே போன்று என்னோட எல்லா பொருளாலும் உதவி செய்தார், தன்னுடைய உடலாலும் உதவி செய்தார், மிக உறுதுணையாக இருந்தார். மக்கள் எல்லாம் எனக்கு தராமல் தடுத்த பொழுது எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு அதை எனக்கு செலவழித்து என்னை அவர் நல்ல முறையிலே அரவணைத்து கொண்டார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மூலம் எனக்கு ஏனைய மனைவிமார்கள் மூலம் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தராத பொழுது இந்த ஹதீஜா மூலம் குழந்தை பாக்கியத்தை தந்தாண்டு மனைவியுடைய மரணித்த பிறகு நலவுகளை ஞாபகப்படுத்தி காட்டினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பேர குழந்தைகளோடு அழகான நடந்து கொள்வார்கள், விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள், அழகான முறையில் நல்லவர்களுடைய அவர்களை மகிழ்விப்பார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஹசன் ஹுசைன் மோதியில் ஏறி விளையாடுவார்கள். சஹாபாக்கள் தடுக்க முனைகின்ற பொழுது தடுக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அவர் இறங்கிய பொழுது தொழுகையை பூர்த்தி செய்வார்கள். அழகான முறையில் அழகாக நடந்து கொண்டார்கள். அதே போன்று வளர்த்த பறவை செத்ததனால் துக்கமாக இருந்த அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபியை சந்தித்து உங்களுடைய பறவைக்கு என்ன நடந்தது என்று கேட்டு பறவை செத்ததுக்காக கவலையிலிருந்து அந்த வளர்த்த சின்ன சஹாபிக்கு ஆறுதல் சொன்னார்கள். அனஸ் சொல்கிறார்கள், அது அனஸ் சகோதரர் அபு உமைர் என்பவர். அதே அனஸ் சொல்கிறார், நான் 10 வருடங்கள் ஹிதமத் ஊழியம் செய்தேன், எனக்கு ஒருபோது சீ என்று சொல்லி அருவருப்பாக
கசப்பாக பேசியது கிடையாது, என்னை பார்த்து அருவறுத்தது கிடையாது. அதே நேரம் ஏன் இதை செய்தாய் என்று நான் சொல்லாத ஒன்றை செய்தால் ஏன் செய்தாய் என்று கேட்கவும் மாட்டார்கள், சொன்ன ஒன்றை செய்யாவிட்டால் ஏன் செய்யவில்லை என்று கேட்கவும் மாட்டார்கள். முஸ்லீம்கள் எப்படியான கட்டங்கள் எங்களுக்கு நம்முடைய வழிமுறை அழகான வழிகாட்ட இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஆண் பெண் குழந்தைகளையும் இதன் பக்கம் வழிகாட்ட வேண்டும். நம்முடைய சீராக்களை படித்துக் கொடுக்க வேண்டும், வாழ்க்கை சரிதைகளை படித்துக் கொடுக்க வேண்டும், பண்பாடுகளை ஊட்ட வேண்டும். இதன் மூலம் நாங்களும் எங்களுடைய குடும்பம் சகிதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி மிக பணிவான அழகான சிறந்த ஒரு வாழ்க்கை, முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு இப்படியான நபியுடைய வாழ்க்கை சரிதைகள் காரணமாக அமைய வேண்டும். இந்த காலத்திலே சோஷியல் மீடியாக்கள் இஸ்லாத்தை கண்டவனெல்லாம் பேசுகின்ற காலம், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்ற காலம், இஸ்லாத்தை சரியாக புரிதல் இல்லாமல் மடத்தனமான கருத்துக்களை முன்வைக்கின்ற வெறும் வதந்திகளை பேசுகின்ற இப்படியான கேடுகட்ட காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வாழ்க்கை நெறிமுறைகளை, பண்பாடுகளை, குணங்களை, அவருடைய அழகிய வாழ்க்கை முன்மாதிரிகளை நம்முடைய குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, நம் சார்ந்தவர்களை கற்றுக் கொடுத்து சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் உர்வா இப்னு இக்ரிமா ஸப்ரி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குத்பா முற்று வைக்கிறார்கள். எனவே 3 குத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம், வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம், மற்றவர்களுக்கு மெத்தி வைப்போம். முதலாவது குத்பா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, அவருடைய வகைகள் எப்படி, அவருடைய பிரயோசனங்கள், உள்ளத்தை கலங்கப்படுத்துவதுடைய விபரீதங்கள். 2வது குத்பா நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்ற சுபாவத்தோடு தான் அதை கொண்டு மகிழ வேண்டும், பெருமை அடிக்கின்ற சுபாவத்தோடு மகிழக்கூடாது. ஆணவம், ஆடம்பரம், தலக்கணம், அகங்காரம் வரக்கூடாது. அதனுடைய விபரீதங்களும் நன்றி செலுத்தினுடைய பிரயோசனங்களும் அடிப்படையில் அது நம்மளோட குத்பா. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை, வாழ்க்கை சரிதை, நமக்கான சிறந்த ஒரு வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் முக்கியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு சார்ந்த அழகான நற்குணம் சார்ந்த சில முன்னுதாரணங்களை முன்வைத்து அந்த குத்பா வைத்திருந்தார்கள். எனவே குத்பாக்கள் மூலம் பயனடைந்து பிறருக்கு மெத்தி வைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா என்று மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி தயாரிப்பில் நண்பர் ரிஸ்வான், அதே போன்ற நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் நண்பர் பஷாரத்துக்கும் நன்றி செலுத்தியவனாக ஆஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.